அவங்க யார் படத்தில் வேணாலும் பாடியிருக்கலாம். பட் இந்த படத்தில் பாடினதுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வேறு யாரும் உள்ள மடோனா தான். ஸோ இந்த படம் மூலமாக அவங்க தமிழில் அவங்க டெபியூவை சிங்கிங் மார்க் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ an opportunity for using your vocals in my song. Thanks for that. And ஜகன்னா நல்ல நண்பர், ரொம்ப வருஷமாக அவர் தெரியும், அவர் டிவி காலத்துலேருந்து. ஸோ இதுதான் இந்த படத்தை கேவி அண்ணா பற்றி சொல்லணும்னா, நான் இசை அமைப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேனோ இல்லையோ, டைரக்ஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. அதாவது அவர் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி நம்ம வேணுங்கிறத அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ கேவி நான் இன்னைக்கு வர முடியல, அவருக்கும் சேர்த்து வந்து அவரோட நன்றி வாழ்த்துக்களையும் சொல்ல சொன்னார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறது அவர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லோட்டஸ் 5 ஸ்டார் நிறுவனம் தமிழ் திரைப்படங்களை மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் கொண்டு வந்து சேர்ப்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கேன். நான் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன், மியூசியம் இருக்குன்னு. அந்த படமும் வந்து மலேசியாவில் வரும். ஸோ அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த மேடையில். அண்ட் மிக முக்கியமாக இந்த படத்தை எல்லாரும் தாண்டி நான் இன்னைக்கு சொல்ல வந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு, இப்படிப்பட்ட நான் ஒரு இன்னைக்கு சினிமாவுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் ஒன்று தான். ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக நான் சினிமாவுக்கு வரமாட்டேன்னு இதே மலேசியாவில் ஒரு 4 வருஷம் முன்னாடி இங்கே இருக்கிற நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தினேஷ் நல்லா இருக்காரு. ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபினான்ஷியலாக எந்த சப்போர்ட்டும் வரதில்லை. நாங்கள் ஒரு பாட்டு போட்டோம்னா அதுக்கு திருப்பி நாங்கள் போட்ட காசை கூட எடுக்க முடியாது. ஸோ அந்த நிலைமை தான் இருந்துச்சு. நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் போட்டப்ப பாப்புலரான வாடிப்புள்ள வாடிலாம் பயங்கர பாப்புலர். ஆனால் வந்து டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பேன். பாடுறா வாடிப்புள்ள வாடி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு அதுதான் அந்த எந்த டீ கடையில் அக்கௌண்ட் வச்சு குடிச்சிட்டு இருந்தோமோ அதே டீ கடையில் காசு கொடுத்து குடிக்கிற அளவுக்கு தான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட வளர்ச்சி இருக்கும். ஸோ வந்து அப்படி தான் இருந்தேன். ஸோ என்னுடைய கருத்துக்களை வெளியில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா எனக்கு ஃபினான்ஷியலாக அது ஒரு சப்போர்ட் வேணும். ரெண்டாவது ஒரு ரெஸ்பெக்ட். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ரெஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப கம்மி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். இது வந்து நிறைய பேர் இல்லைனாலும் இதுதான் உண்மை. ஏன்னா எங்களுக்கு அப்போ எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. ஸோ அப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்கப்போ எனக்கு ஒரு டேங்க் தேவைப்பட்டுச்சு, ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு. அப்படி தான் நான் சினிமாவுக்குள்ள முதல்ல கால் எடுத்து வச்சேன். அண்ட் அன்றிலிருந்து இன்று வரை இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ணுங்கன்னு யாரோ சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கத்துறதை விட நம்மளே சினிமாக்குள்ள வந்தால் நம்மளாலே சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைனால இன்னைக்கு நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டையும் கொண்டு வர முடியுது. ஏன் இதை மலேசியாவில் பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே ஏகப்பட்ட சுதந்திர இசைக்கலைஞர்கள், பட்டை தீட்டப்படாத பல வைரங்கள் இங்கே இருக்காங்க. ரைட் ஃப்ரம் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. யோகினாலாம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. யோகி பி, நட்சத்ராஸ், விகடகவி, சைக்கோ மந்த்ரான்னு ஆயிரக்கணக்கில் எங்கள் கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ என்னோட மியூசியம் முறுக்கில் முதல் முறையாக மலேசியாவிலேருந்து ஒரு கலைஞர் வந்து அவர் வந்து தமிழ் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதாவது படத்தில் பாடினாதான் வந்து பாப்புலர் ஆக முடியும் என்ற நிலைமையை தாண்டி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட அதிகமாக சப்போர்ட் பண்ணால் பல சுதந்திர கருத்துக்களும் பல இசை வடிவங்களும் நமக்கு புதுசாக கிடைக்கும். ஏன்னா வெஸ்ட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. US, UK ஆகட்டும், ஹாலிவுட்ல எல்லா இடங்களையும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணணும். அது மலேசியா இண்டிபெண்டன்ட் சுதந்திர இசைக்கலை, அதுவும் தமிழ் சுதந்திர இசைக்கலைஞர்களின் தாயகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட மலேசியாவில் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கான மதிப்பு மரியாதை மிகப்பெரிய அளவில் கூட வேண்டும் அப்படிங்கிறதுல என்னாலான பங்காக இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அங்கே கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ அது என்னோட மியூசியம் இருக்கு, என்னோட டெபியூ டைரக்டர், அதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நன்றி, இவ்வளவு நாளாக என்னை ஊக்கப்படுத்தி. எனக்கு பெருசான இசையெல்லாம் கற்றுக்கல. எதுவும் டீச்சர்லாம் எனக்கு கிடையாது. நானாக தட்டி கற்றுக்கிட்டது தான். அப்படிப்பட்ட ஒரு இசையை கற்றுக்கிட்டாலும் இன்னைக்கு ஒரு இசை வடிவமாக அதை ஈஸியாக கொடுக்க முடியுது. தனி ஒருவன்லேருந்து என்ன எல்லாரும் ஒரு மியூசிக் டைரக்டராக கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு தொடர்ந்து என்னை பற்றி நல்லா எழுதி நல்ல ஃபீட்பேக் கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல், உங்கள் ரைட்டிங் இல்லாமல், உங்கள் ஃபீட்பேக் இல்லாமல் எங்களால் வளர முடியாது. ஸோ நல்லதோ கெட்டதோ எதுனாலும் எழுதி அதை எங்களுக்கு தெரியப்படுத்தினா மேன்மேலும் என்னை நானே வளர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். அண்டு மலேசியா ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இங்கே தான் ஃபேன்ஸ் அதிகம், ஹிப்ஹாப், தமிழ் ஹிப்ஹாப்னால. ஸோ நீங்கள் இல்லைன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு ஹிப்ஹாப் தமிழாகி அதுலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிக்க முடியாது. ஸோ இங்கே இருக்கும் ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். இவரை ரேடியோவில் டிவியில் பேச விட்டா எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது கேப் கொடுப்பாரு, உள்ளுக்கு போது எடிட் பண்ணலாம் பார்த்தா இல்லை, எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்குது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டதிலிருந்து அவர் எப்படி உயர்ந்து வந்த போதிலும் என்னோடு வந்தவங்களே நான் விடலை, ஒரு ஆளாக உள்ள சேர்த்துட்டு இருக்கிறேன். கடைசி வரைக்கும் மலேசியாக்காரங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாரா நம்ம ஏதாவது கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனால் அவங்களுடைய மீசியை முறுக்கில் கொடுத்துக்கிறீங்க, நிச்சயம் நாங்களும் முறுக்குவோம். ஓகே, அவர் பேசிட்டாரு. அதுக்கு அடுத்தது அவருக்கு பேச சொல்ல கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய பேசக்கூடியவர், ரொம்ப அழகாக பேசக்கூடியவர். ஜெகன் அவர்களை மேடை கிடைக்கும்.
வந்திருக்கும் நண்பர்கள், எங்கள் வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். எதுவும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து நிறைய ப்ரெஸ் மீட் போயிருக்கோம், நிறைய ஆடியோ லான்ச்லாம் பண்ணியிருக்கேன். பட் இங்கே மலேசியாவில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப என்னென்னா ஆர்கனைஸ்டாக காமாக. எங்கள் ஊரில் சூப்பர் ஸ்டாரே எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஹீரோயின் வந்து எல்லாரும் விட்டு நேராக அவங்ககிட்ட போயிடுவாங்க ஃபோட்டோ எடுத்து. பட் வடனா வரும்போது யாருமே அவங்கள வர ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். ஐ திங்க் ப்ளீஸ் கிவ் யுவர் செல்ஃப். நீங்க எல்லா நடிகை மட்டும் இல்லை, எல்லாரையும் சமமாக மதிக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. அண்ட் டத்தின் கோமதி அவங்க வந்து நிஜமா சொன்ன மாதிரி, நம்ம கவி சொன்ன மாதிரி வெல்கம் ஸ்பீச்சை ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி அழகாக சொன்னாங்க. வெரி நைஸ். பட் ஐ திங்க் கோமதி நீங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கூட நினைக்கிறேன். அதாவது நான் கிளேபாட் சிக்கன் பேசுறாங்க எப்படியோ கண்டுபிடிச்சு அதை கரெக்டாக மேடையில் சொல்றீங்க. சேதும் வெரி சாரி சேது. சேதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பயங்கரமா. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வரும்போதே ஃப்ளைட்டில் பிளான் பண்ணிட்டோம், ஈவினிங் போகிறோம் பெட்டானிக் ஸ்டேஜில் கிளேபாட் சிக்கன் ரைஸ்னு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆதியம் வந்து ஒரு 2-3 மாறிட்டாங்க. இல்லை அப்படின்ட்டு நான் சொன்னேன், சரி நான் வேணா போயிட்டு பாசினேன் தட் ஷோஸ் எல்லாம் போயிட்டு அப்படின்னு பாய்ச்சாரு. ஆனால் என்னன்னா அந்த சைனாக்காரில் வந்து ஆமாம் இல்லை நான் போய் சாப்பிட்டேன் அமேசிங் கிளேபாட் சிக்கன் ரைஸ். அது பார்சல் பண்ண அவன் பார்சல்னா என்னன்னே தெரியல. ஏன்னா அங்கே போய் சட்டியில் அது ஒட்டிக்குது. அது வந்து பர்ன்ட் ரைஸ். ஓகே ஐ மீன் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்சலே பண்ண முடியாது. அதுக்கு அந்த பார்சல் டேக்கர் இந்த நூலாம் செஞ்சுக்கான கவர் உள்ளெல்லாம் போகிறான். அப்படியே அவன் பார்க்கலாம். சரி வேலைக்கு வந்து நான் மட்டும் சாப்பிட்டேன். எக்ஸலன்ட் ஃபுட். ஓகே மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது யூ ஷுட் ட்ரை. சாப்பிட்டீங்கன்னா நல்லா இல்லைன்னா சொல்லலாம். இல்லை நான் வந்து இல்லை நான் ஆதிக்கிட்ட அதான் சொன்னேன். ஆக்சுவலி நான் என்னன்னா இன்னொரு பிரச்சனை இவரை கூட்டு போய் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வந்து சைனா டவுன்ல கூட்டம் வருமா எப்படின்னு தெரியல. அது ரோட் சைட் ஸ்ட்ரீட். இவர் உட்கார வச்சோன்னா சுத்தி வந்து வந்துருவாங்க. இவர் சாப்பிட விட மாட்டாங்க, கண்டிப்பா கடுபடாது. ஆனா நீ போனேன்னா யாருமே இந்தியன்ஸ் இல்லை, எல்லாம் ஃபாரினர்ஸ். ஆமா ஓகே. அண்ட் டாபிக் படம் படத்தை பத்தி நான் எதுவுமே சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து என்னோட சக நடிகர்கள் பத்தி தான் பேசணும். அவங்க சொன்னாங்க, விஜய் சேதுபதி சொன்னாங்க, இங்க இருக்க மலேசிய பெண்கள்லாம் வந்து விஜய் சேதுபதி பெண்கள் வேணும், ஐ மீன் கணவன் வேணும்னு வேண்டாங்கன்னு. விஜய் அடுத்த வாட்டி நீங்க வந்தா கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிடைக்கும்னு வச்சுங்களேன். அப்புறம் விஜய் சேதுபதியே வேணும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனை தான். அண்ட் நீங்க கேட்டீங்களா வீட்லயும் அப்படியானு. பட் நான் சொல்றேன் ஓகே, நான் வந்து அவரோட முதல் படம் தான் நடிச்சிருக்கேன். ஸோ கன்சிடரபிள் டைம் ஓகே இந்த படத்துக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்க படத்துல எப்படி பாக்குறீங்களோ ஓகே, the simple man, the role he plays நிஜத்தில் அப்படிதான். He has no ass about it. One of the reason நான் வந்து அவர் வந்து அவரோட குரு சீன் ராம்சிங் மக்கள் செல்வன் கொடுத்திருந்தாரு. எனக்குன்னு அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமான மனுஷன் விஜய் சேதுபதி. அதனால நான் எப்போ போடும்போதும் ஃபோன் பண்ணா மக்கள் செல்வரே அப்படின்னு நான் கூப்பிடுவேன். ஏன்னா பொன்னியின் செல்வன் நாடகத்தில் பொன்னியின் செல்வரோட தான் கூப்பிடுவாங்க, பொன்னியின் செல்வரேன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஞாபகத்தில் பிகாஸ் அந்த ரோலில் மேனேஜ்மெண்ட் ஸோ ஐ ஆல்வேஸ் கால் மக்கள் செல்வரே. நிஜமான மக்கள் செல்வர். He has no ass about it. ஷூட்ல வந்து எந்த அளவுக்குன்னா இவரால் எனக்குலாம் பயங்கர கேட்டது. ஷூட்டிங் பார்க்க நிறைய பேர் வருவாங்க. ஒரு லைட் மேன் அவங்க யாரும் மேலாம் கையெல்லாம் போட்டு வச்சுட்டு ஆக்சுவலாக ஏதோ ஃப்ரெண்டு கேட்டால் இல்லை அதுதான் பார்க்குறாங்க. ஸோ அதே எதிர்பார்த்து எங்கிட்ட வந்து கையெல்லாம் போட்டு நான் ஆக்சுவலாக பெண்களால் தான் நாங்கள் ஈஸியாக போடுறேன். அவங்க அவரு ஹீரோவே போடுறாங்கன்னா நிஜமாக நடந்தது. இது மிக இல்லை அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா ஒரு தொடர்ந்து படம் நடிக்கிறதுனால ஒவ்வொரு லைட் மேனும் தருது ஓகே, ட்ராலி தருவாங்க தருது, எல்லா நண்பர்கள் தருது, எல்லா அதாவது எங்க யூனிட்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கிட்டையும் அவரோட போட்டோ இருக்கும் ஓகே. அண்ட் யூ வில் see that he is a great friend and I'm sure இங்க வந்து போட்டோ எடுத்தவங்க எல்லாருமே அதை உடஞ்சிருப்பீங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், சினிமா வரணும் நிறைய கதை பேசிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் ஏதோ நான் ஊர்ல இருக்கவங்களாம் உங்களை பத்தி பெருமையா சொல்றீங்க, நீ எதனா மாறினா ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு அண்ணன் நான் தானே இது வந்து தைரியமா சொல்றேன், இதை உரிமையோட சொல்றேன். ஏன்னா அது மேல வச்சிருக்க மரியாதை விட அன்புனால. ஆதி வந்து இஸ் a multi talent. நான் ஆல்வேஸ் தாட் தட் ஐம் தி சொல்றீங்களா மல்டி டேலண்டட். அதாவது ஆதி வந்து அவரோட பரிணாமம் அவர் மியூசிக் டைரக்டர் மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் பண்ணாதது ஒண்ணுமே இல்லை. he runs a business company. அவர் வந்து இன்னொரு ஏதோ போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்காரு ஓகே. நான் இதெல்லாம் எங்கேயும் அவருக்கு டைம் பண்ண அதை பண்ண இதை பண்ணணும். பட் அங்கே எக்ஸலன்ட் மார்க்கெட்டிங் ரேட் தான் நீங்க இப்பதான் கொடுக்கும். பேசிட்டு இருக்கும் போதே வர போற படத்துக்கு ஒரு விட்டு போட்டாங்க ஈசிஎம்க்கு வரும்போது அப்படின்னு. ஐ திங்க் தட் ஷோஸ் எக்ஸலன்ட் மார்க்கெட்டிங் அண்ட் பிஆர் ஸ்கில். பிஆர் ஸ்கில்ஸ் அவர் வந்து எக்ஸலன்ட். ஐ திங்க் இஸ் குட் அட் வாட் ஹி டஸ். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன் ஆதி வந்து சைனாவுக்கு என்ன காரணம்னா டேலண்ட் எல்லாம் இருக்கும். பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் கமிங் அப் டேட்டா passion is the most important thing. I think Adi has immense in loads. I hope okay you all can share that.
எங்கள் ஹீரோயின் மடவனா செபாஸ்டியன் காதலும் கடந்து போகிற மாதிரி ஷூட்டில் வரும்போது எங்க நான் கடந்து போயிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் எங்களை பேச ஆரம்பிச்சாங்க, இந்த படத்தில் இருக்கே அப்படின்னு. பட் நிஜமாக சொன்னேன், ஐ ரியலி ஒண்டர் ரொம்ப அழகா ரியலி குட்டா இங்கிலீஷ் பேசுறாங்க. அண்ட் வெரி ப்ரொஃபஷனல் வந்தாங்க அவங்க வேலைனோ. ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டு த ஒர்க், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். இன்ஃபேக்ட் அவங்க எந்த அளவுக்கு டென்ஷன் படுத்திருக்காங்கன்னா, ஒரு வாட்டி இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய சீன் இருக்கு. ஓகே, ஒரு 3 பக்கம் டயலாக்லாம். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாங்க, இது முக்கியமான சீன் எடுக்க போகிறோம். 3 பக்கம் டயலாக் அவங்க தமிழ் உங்களே சொன்னாங்க, தமிழ் பேச கஷ்டம், இதை வந்து இன்னைக்கு ஷூட் பண்ண போகிறோம். திரும்பி பார்த்தா அந்த எப்போ ஷூட் பண்ண போகிறோம் தான் சொன்னாங்க. நீங்கள் உடம்பு சரியில்லை போய் ஹாஸ்பிட்டலில் செட்டாங்க. நிஜமான பேசி வேண்டாம் டே ஃபார் 2 days. ஸோ இந்த ஸ்டில் ஐ ஒண்டர், இஸ் இட் ட்ரூ? பிகாஸ் அன்றைக்கி அந்த ஷூட் பண்ண போகிறோம் சொன்னா உடம்பு அல்ல, அன்னைக்கு டைஃபாய்டு அதுலேயே ஆஃப்டர்நூன் வரைக்கும் சொல்லலை. அது போய் எடுத்து காட்டினாங்க. ஐயோ சொல்லிட்டு என்ன பண்ணா இல்லை ஹீரோயின் பண்ணி ஷூட் தானே பண்ணுவோம், ஏன்னா 3 பக்கம் இது. பட் ஐ கெஸ் தட்ஸ் எக்ஸலன்ட் சீன் அங்கே என்னோட படத்தில். அண்ட் அஃப்கோர்ஸ் பாட்டெலாம் பண்ணியிருக்காங்க. வெரி தேங்க்யூ ஸோ மச் வந்தனா, நைஸ் நோயிங் யூ. அண்ட் கேவி வரல, அஃப்கோர்ஸ் இஸ் ஃபார் இஸ் பர்சனல் லாஸ். சப்போஸ் கேவி வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஐ திங்க் கேவியோட படங்களுக்கும் மலேசியாவுக்கும் எக்ஸலன்ட் தொடர்பு. அயன் படம் கிட்டத்தட்ட மோர் தென் 1.5 மாதம் உட்காந்து இங்கே தான் பண்ணோம். எங்களோட முந்தைய படம் ஓகே எங்களோட ஏன் சொல்றேன்னா கேவி 6 படம் பண்ணியிருக்காரு. அதில் கடைசி 5 படத்தில் கண்டினியூஸாக நான் இருக்கேன். ஸோ ஐ கேன் டேக் தட் லிபர்ட்டி இன் சேயிங் தட் எங்கள் படம். எங்களோட முந்தைய படம் அநேகன் பெனாங்கில் வந்து மோர் தென் 20 years ஷூட் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் கேவி படங்களில் வெளிநாடு போகாத ஒரு படம் தான் நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம் இல்லை, ஐ திங்க் அதனால தான் ப்ரெஸ் மீட்டு ஃபஸ்ட் வெளிநாடு மலேசியாவுக்கு வந்துடும். ஸோ ஐ திங்க் அந்த இதையும் அவர் சார்ட் அவுட் பண்ணார்னு நினைக்கிறேன். அண்ட் ஏஜிஎஸோட ஒரு டைரக்டர் வந்து ஒரு கம்பெனிக்கு 1 படம் 2 படம் பண்ணலாம், 3 படம் பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து பேக் டு பேக் பண்ணியிருக்காரு ஏஜிஎஸ் அண்ட் கேவி ஆனந்த், மாற்றான், அநேகன் அண்ட் நவ் எங்களோட கவன். தேங்க்ஸ் டு தம். அண்ட் ஐ ஆல் விஷ் நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு எங்கள் ஊருக்கு வர மாதிரி உங்கள் ஊரில் படம் வருது. ஓகே, தயவுசெய்து சீடி பண்ணி அமைச்சிடாதீங்க எங்களுக்கு. ரியல் வே டு கோல் பிகாஸ் திஸ் இஸ் த பிகெஸ்ட் த்ரெட் தட் வி ஃபேஸ். என்னன்னா இது வந்து இந்த சினிமாவில் இல்லாத நிறைய பேருக்கு இது அதோட எப்படி சொல்கிறது, அதோட கஷ்டம் சொல்லவே முடியல. இட்ஸ் ஈக்குவலன்ட் டு இமேஜின் நீங்கள் ஒரு ஐடி ஜாப்ல இருக்கீங்க அண்ட் ஹேவ் எக்ஸலன்ட் பேச்சர். உங்கள் 1 வருஷம் சம்பளத்தை சம்மன் யாரோ சைன் போட்டு வாங்கி போயிட்டா இட்ஸ் ஈக்குவலன்ட் டு தட். ஐ ஹோப் நோ ப்ளீஸ் மீடியா டேக் திஸ். அது வந்து நிறைய இல்லைப்பா, நான் சீடியில் பார்த்தா ரொம்ப சாகசம் வந்து ஐ டோன்ட் நோ என்னன்னா என்ன படம் பண்ணுறேன்னு 10 ரூபா சீடியில் பார்க்குறேன் போது. பட் இது வந்து ஒரு துரோகம். இது வந்து உன்னோட குடும்பத்துக்கு ஓகே உன்னோட பையனோ உன் மனைவியோ அவங்களோட சொத்தை வந்து அவங்க தெரியாமல் நீ அவைக்கிறதுக்கான ஈக்குவலன்ட் திங். அதோட unfortunately our laws doesn't support us in India, but I guess this is what we want to say. And thank you so much okay for your love and affection. Ali sonna mari I think Malaysians are extremely great people. Okay, the simple reason unga ஊர்ல ஷூட் பண்ணாங்கறதுக்கு அதுவே நீங்க கபாலி எல்லாம் ஹிட் பண்ணிருக்கீங்க. Please do the same thing to us, Kavan. Okay, Nijamave Kavan was inspired by this story David versus Goliath, and I hope we could be the David, but in Bharatha, Goliath tapping. Thank you so much. ஜெகனுக்கு நம்முடைய நன்றி. சரி, இப்ப வந்து பத்திரிகையாளர்கள் கேள்விகளை கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்வதற்கு தயாரா இருக்கிறாங்க கலைஞர்கள். அதே நேரத்தில் இந்த பதிவுகள் அனைத்தும் டி சினிமா டிவி ஃபேஸ்புக் வாயிலாக உலகம் முழுவதும் போயிட்டு இருக்குது. இதே சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா தமிழ் தெரிந்தவர்கள், தமிழ் தெரியாதவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக அவ்வளவு பெரிய விஷயம் இந்த மலேசியாவில் நடந்துட்டு இருக்கு. ஓகே, பத்திரிகையாளர்களே, கவன் திரைப்படத்தை பற்றி ஏதாவது கேள்வி கேட்க ஆசைப்படுறீங்களா? Hi, can you please share your characters in the movie and also a basic storyline about what the movie is about? அதை பத்தி எதுனா தான் ஆன் போய் பார்க்கணும்னு ஆசை வரும். இது மீடியா பத்தின படம் தான். மீடியா, அரசியல், இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இதே அது படம் தான் ஆரம்பிக்குது, மீடியா பற்றி ஆரம்பிக்குது. அதில் இருக்க
நல்லது கெட்டது அதை பற்றி பேசி தான் அந்த படம் ஆக்சுவலாக. ஓகே, தென் கேரக்டர்னா நானும் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன். முடனாவும் சரி, ஜெகனும் சரி, நாங்கள் அதுக்குள்ளே என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தான், அதுதான் எங்களோட கதாபாத்திரம். போதுமா? இன்னும் கொஞ்சம் தான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணா, ஏன்னா சொன்னா இது சொல்லக்கூடாதுன்னு இல்லைம்மா, ஒரு ஷோ தான், அதுக்கு மேலே கதை ஊருக்கே தெரியும். படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் போடுங்கிற ஒரு படம், அந்த ஒரு தயக்கம் தான் தவிர பெரிய சீக்கிரஸ்லாம் ஒன்று. பட் கேம் தான் ஒரு சொன்னால் என்னைக்கு நியூஸுங்கிறது நியூஸ் ஸ்டோரியாக மாறிச்சோ அன்னைக்கு எல்லாமே கட்டுக்கதைக்கு நிறையா வந்துச்சு அப்படி வச்சுக்கோங்க. அதுதான் நியூஸ்ல இருந்தது, அது நியூஸ் ஸ்டோரியாக மாறிச்சு இது படத்தில். ஸோ அதை சார்ந்து அது பின்னாடி இருக்கிறது மக்கள் ரசனை என்ன நடக்குது, இது அதுக்கும் பாலிடிக்ஸ் இருக்கிற கனெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு அதுக்குள்ளே போயிட்டு பேசுறது தான். இதில் எதுவுமே நாங்கள் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பட் ஆனால் நாங்கள் சொல்ல வந்து உண்மையை சுவாரஸ்யமாக சொல்லலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய படம் பேசுங்க. திலக். திலக் மலர் ஜெயன். அந்த பேரை ரீப்ளேஸ் பண்ண முடியல. சரி, வேற? வணக்கம். வணக்கம். டி. ராஜேந்தர் சார் கூட நடிச்ச அனுபவம் உங்களுக்கு வந்துருக்குமா? பகிர்ந்துக்கலாம், எல்லா இடத்துலையும் அதான் பகிர்ந்துருக்கேன். இந்த ஊருக்கு வந்தோடனே சமமான மின்னெல்லாம் அடிச்சு பார்க்க ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த அனுபவம் தான் டிஆர்ஸோட ஒர்க் பண்ண சரி. அவரோட அறிவுங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக, அது பேச்சுங்கிறது ஒரு பெரிய இடி மாதிரி இருக்கும். அவரோட நாலேஜுங்கிறது அந்த பெரிய அந்த மிகப்பெரிய அந்த வானம் மாதிரி இருக்கும், அவ்வளோ இருக்கும். அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ரொம்ப அழகான தமிழை வந்து பேசி கேட்டுகிட்டே இருக்கலாம். அது டிஆர் சாரோட மாடுலேஷன்ஸ், அவரோட டெலிவரி இருக்கு இல்லையா, அது நீங்கள் ரசிக்கல நம்மகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கும். டிஆர் சார் பேசி ரசிக்கலாம் பிரச்சனை அர்த்தம். 10 நிமிஷம் பேசுறது வாய் போடுறதுன்னு பார்ப்போம் இல்லையா, ஒரு 20 நாள் நடிச்சிருக்கேன், நான் வாயை மூடவே இல்லை. நன்றி. வேற? புது நடிகர் மத்தியில் பழைய நடிகர்களை கூப்பிட்டு அவங்கள நடிக்க வச்ச அனுபவங்கள், அது என்னத்துக்காக பழைய நடிகர்களை தேர்வு? ரொம்ப படம் புது நடிகர்கள் தான். ஒரு புது படம் சொன்னால் எல்லாமே புது நடிகர்கள், வடநாட்டு நடிகர்கள், மொழி தெரியாத நடிகர்கள் தான் வருவாங்க. நீங்கள் நம்ம தமிழ் மக்களை கூட்டி நடிக்க வச்ச காரணம்? முதல்ல புதுசு பல சொல்லுமா, அனுபவ குறைவு அனுபவம் அதிகம் அப்படி வச்சுக்கலாமா? அப்படிதான் அர்த்தம். ஸோ வயதுங்கிறது அனுபவம் அறிவும் கூட தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து என்ன புதுசு படம் எல்லாருக்கும் சேர்ந்து தான் தேர்வு எழுத முடியும். எங்கள் வீட்டில் பழசாருமே அப்பாத்துக்கு வெளியே போட முடியும் கண்டிப்பாக இல்லை இல்லையா. அப்பா அம்மாவோட அறிவு தேவை, அன்பு தேவை, அனுபவம் தேவை. அந்த ஒரு படத்தில் எல்லா விதமான கதாபாத்திரங்கள் இருக்கும். அப்புறம் கேபி சார் இந்த படத்தை பற்றி பேசுவார். இந்த படத்துக்கு பாண்டியராஜன் சார் தேவை, அவரோட அடையாளம் தேவை, டிஆர் சார் தேவை, ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி தேவை, ஜெகன் தேவை, ஆதி தேவை, அவங்களுடைய மடோனாவாக இருக்கட்டும், எல்லாரோட இண்டிவிஜுவாலிட்டியும் தேவைப்படுது. அவங்களோட எங்கே இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற இமேஜ், அவங்களோட நாலேஜ், சினிமா பார்த்து அப்புறம் கதாபாத்திரத்துக்கு தேவை. இது அந்த கணக்கில் புதுசு பழசுலாம் கிடையாது. அப்புறம் அப்படி யாருமே நீங்கள் நம்ம ஆளுங்க ஒதுக்கிட்டுலாம் இன்னொருத்தர் கூட்டு வர மாட்டாங்க. டைம் கிடைக்காது, டேட் இல்லாமல் போயிடுக்கும். இந்த இப்போ நான் எனக்கு முதல் படம் ஹீரோவானமா, எனக்கு முன்னாடி 11 பேர் டேட் இல்லாமல் எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. அப்போ அந்த 11 பேர் டேட் இல்லாமல் போனது நான் சந்தோஷப்படணும் இல்லையா. இல்லை நான் ஹீரோ முதல் படம் தென்மேற்கு பொருள் கட்டுறது, அதுக்கு 3 தேசிய விருது கிடைச்சது. 11 பேர் இருந்து அவங்க முடியாமல் போச்சு. ஷூட்டுக்கு 4 நாள் மட்டும் தான் எனக்கு கமிட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குக்கு பாண்டல் ஒரு டைலாக் வரும், தெர் இஸ் நோ ஆக்சிடென்ட்ஸ். அந்த மாதிரி தான் எல்லாமே எதுவுமே ஆக்சிடென்ட்ஸ் அதுவாக நடக்கிறது, ஒரு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது தான் நினைக்கிறேன். அப்படி தான் பார்க்குறேன் நான். இல்லை பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கதாபாத்திரம் சொன்னீங்க. அவங்க பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதெல்லாம் நீங்கள் இதில் நினைச்சிருக்கீங்களா? இல்லை நீங்கள் யாரும் போய் நிருபர் யாரும் சந்திச்சு அவங்க கூட இருந்து அவங்க என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? நல்ல கேள்வி. கேவி சாரே பத்திரிகையாளர் தான் முதல்ல. கேவி சாரே பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம்
நான் போய் யாரையும் சந்திக்கலாம், நான் சந்திச்சிருக்கேன் இல்லையா, என்னோட படங்கள் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் சந்திச்சிருக்கேன். உட்காந்து வெயிட் பண்ணி எல்லாத்தையும் இப்போ இன்னும் இருந்து பேசுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், சிலது போர் அடிக்கும், எல்லாரும் ஒரு மாதிரி தொகுத்து வழங்க வேண்டிய அவசியம் இருக்கும். நீங்கள் தொகுத்து எழுதுறதுக்கு சில பத்திரிகையாளர்கள் நம்ம பேசினவரை ரொம்ப அழகாக தொகுத்து எழுதுவாங்க, நான் அவங்கள பாராட்டுங்க. ஆனால் நான் பேசின மாதிரியே இருக்கேன் நீங்கள் எழுதுறது அப்படின்னு நான் பாராட்டுங்க. அவங்க எழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா தொழிலையும் ப்ளஸ் அண்ட் மைனஸு பிரச்சனை எல்லா தொழிலையும் இருக்கும். இது அதுவும் இருக்கு. ஒரு செய்தி இதில் அதுவும் இருக்கு. ஒரு செய்தி எடுத்து மக்களுக்கு வழங்குறதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் எவ்வளோ போராடுறாரு, எவ்வளோ சுற்றுறாரு, அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் எவ்வளோ பேர் சமாளிக்கணும். ஒரு போராட்டத்துலேருந்து ஒரு செய்தி எடுக்கணும்னா ஒரு ரிப்போர்ட்டர் எவ்வளோ போராட வேண்டியது இருக்கு இல்லையா, அதையும் நாங்கள் பதிவு பண்ணோம். எல்லா விதத்துலையும் பதிவு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் நடிகனா வந்து எனக்கு என் டைரக்டர் நிறைய ஃபீல் பண்ணுறது. நான் போய் ஏன்னா பத்திரிகையாளங்கிறது வேலை, சந்திக்கிற பிரச்சனைங்கிறது என்னவோ அது படத்தில் இருக்குது. எங்களுக்கு ஸ்கிரிப்டட். இப்போ நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த 4 பேர் என்ன பேசுவாங்க இது எதுவுமே தெரியாத நீங்கள் வந்து வரீங்க. இப்போ நீங்கள் பிளைனாக உங்களோட சொந்த நாலேஜ் யூஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. எங்களுக்கு அப்படி இல்லை, எழுதி வச்சுருக்காங்க ஸ்கிரிப்டடு. சரியில்லைன்னா ஒன்மோர் போவோம், போராட்டத்தையும் ஒன்மோர் நடத்தி போனாங்க. ஸோ எல்லாமே நாங்கள் ஸ்கிரிப்டடாக இருக்கணும், எங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான் இருப்போம். சரிங்களா, நன்றி. வணக்கம் சார். வணக்கம். கேவி ஆனந்த் சார் எடுத்த படத்திலேயே இந்த பெஸ்ட் படம் என்ன கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கோ தான். அது வந்து மீடியா சம்மந்தப்பட்ட படம் தான். இப்போ இந்த கவனும் மீடியா சம்மந்தப்பட்ட படமாகவே இருக்கு. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா? அதில் வித்தியாசமான அதோடைய இன்னொரு பதிப்பாக பார்க்கலாமா அந்த கவன்? ரெண்டுமே மீடியா சம்மந்தப்பட்ட படங்கள் மட்டும்தான் தொடர்பு. ஆனால் ரெண்டு படத்தோட ஆணி வேறு வேற வேறு. மையக்கரு தான் ஒரு படத்தை நடத்தி கொண்டு போகுது. நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த மையக்கருவை நோக்கி தான் எல்லா சீன்ஸும் போகும், அதை நோக்கி தான் எல்லாமே நடக்கும். ஸோ இதோட இந்த படத்தோட மையக்கரு வேறு, எடுத்துட்டு டூல் வேணா அதுவாக இருக்கு. இப்போ டிஆரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் அவருடைய மகன் படங்கள் தான் வந்திருக்காரு. ரொம்ப வித்தியாசமா அப்பதான் கேவி ஆனந்த் படத்துல ஒரு டிஆர் பார்க்க போறோம். நம்ம எப்படி மற்ற படங்கள்ல பார்க்கும்பொழுது அவரோட நடிப்புல வந்து அவருன்னா டிஆர்னா இதுதான் அப்படின்னு தெரியும் நமக்கு. இப்ப இந்த படத்துல எப்படி வித்தியாசமா இருப்பாரு டிஆர்? நாங்க உனக்கு அனுபவிச்சோம், நேர்ல பார்த்து நீங்க அதை அனுபவிக்கல, படத்துல பாருங்க தெரியும் நினைக்கிறேன். டிஆர் சார் அதே டிஆர் சார் தான், ஆனா இங்க கொஞ்சம் வேற ஏதாவது தெரியும். அது விவரிக்க முடியல, நீங்க பாருங்க, பார்த்து சொல்லுங்க. சரி சார், இப்ப கேவி ஆனந்தோட இன்டர்வியூ பார்க்கும்போது உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பெருமையா பேசியிருந்தாரு. அதுல ஒண்ணுன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை தாண்டி நீங்க சில விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தப்பா சொல்லனா ஆனந்தோட இன்டர்வியூல நினைக்கிறேன். அதுல வந்துட்டு கடைசியா ஒரு அந்த ஃபைனல் எடிஷன் பார்க்கும்போது நீங்க பண்ணிட்டு போனதுதான் அந்த படத்துல அழகா இருக்குன்றதுனால அவருடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் விட்டுட்டு விஜய் சேதுபதியோட நடிப்பை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வேற என்ன வித்தியாசமான உங்களுக்கான அனுபவங்கள் கேவி ஆனந்த் கூட இருந்தது? முதல்ல கேவி சாருக்கு நன்றி. அந்த மாதிரி ஏன்னா அது 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 ஒரு சுதந்திரம். ஒருத்தருக்கு சுதந்திரம் கொடுக்கறது அப்படின்னு என்னன்னா அது அந்த மனுஷன் மேலே நீங்க வைக்கிற நம்பிக்கை, அப்புறம் அந்த மனுஷன் மனசை நீங்க விதைக்கிற நம்பிக்கை, இது ரெண்டுமே சுதந்திரம் கொடுக்கலாம் நடக்குது. கேவி சார்ட்டு நான் எடுத்தது என்னன்னா கமிட்மெண்ட் முக்கியமாக. நான் இவருக்கு அந்த வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எடுத்துப்பார். நீங்கள் அவரை யாருமே வந்து எனக்கு ஏன் இது பண்ணல இதுதான் சொல்லி ஒரு வார்த்தை கேட்க முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ அழகாக எடுத்து செய்வார். அது என் ப்ரொடியூசர் தேஜஸ் நிறுவனத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஆதிக்காக இருக்கட்டும், இல்லை மடனவாக இருக்கட்டும், ஜெகநாத், மனுஷங்களை பிரித்து பார்க்க மாட்டார். இவர் மேலே கீழே எல்லாம் இருக்காது. அந்த டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். இது ஏன்னா 20 வருஷம் கேமராமேன் இருந்திருக்காரு. இந்தியா ஃபுல்லாக ஒன் ஆஃப் பெஸ்ட் கேமராமேன் ஆக்சுவலாக. இது எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாரும் தனித்தனி ரூம் வச்சுருப்பாங்க நினைக்கிறார் மண்டையில். எந்த ரூமில் வேலை செய்யலாம் மற்ற ரூம் ஆஃப் பண்ணிட்டார் அவர் வச்சுருவாங்க. ஸோ தெளிவாக இருக்காது அவர் கூட வேலை செய்யும்போது. ஒரு நீண்ட தூர பயணத்தில் ஒரு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு போகிற குழந்தை எவ்வளோ நம்பிக்கையாக போகும், அந்த நம்பிக்கை இருக்கலாம் நினைக்கிறேன். இஸ் தட் மச் ஸ்ட்ராங். இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, எந்த ஹீரோ கூட நான் 2வது படம் பண்ண விரும்புனது இல்லை, புது ஹீரோ கூட தான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் வந்து சூர்யா கேட்டதுனால தான் நான் வந்து மாற்றான் செஞ்சேன். ஆனால் உங்க கூட அடுத்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இந்த இன்டர்வியூ கேவி சார் பார்க்கணும். ஐ லவ் யூ கேவி சார். சார் இந்த கேள்வி நான் வந்து கேவி ஆனந்த் சார் தான் கேட்கணும், பட் அவர் இல்லாததுனால ஹிப்ஹாப் தமிழாக தான் கேட்கணும் அந்த கேள்வியை. சார் வணக்கம். புதுசு இல்லை உங்களுக்கு, மலையகம் நிறைய தடவை வந்திருக்கீங்க.
போன தடவை சொல்லும்போது கூட வாக்கு கொடுத்தீங்க, நான் ஒரு படம் பண்ணா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்களை பயன்படுத்துவேன் அப்படின்னு. அந்த வாக்கு நிறைவேற்றிருக்கீங்க. அதுக்காக முதல்ல உங்களுக்கு இந்த வேலையில சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கேவி ஆனந்தோடைய சேர் படத்துல பாத்தீங்கன்னா பாடல்கள் எப்போதுமே சூப்பர் ஹிட் தான். அதுவும் முதல் படத்தை தவிர்த்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹாரிஸ் ஜெயராஜ் தான் செஞ்சிருக்காரு. கடந்த படம் வரைக்கும், அநேகன் வரைக்கும். உங்களுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு சவாலா இருக்கும் போது இந்த படத்துல? ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிட் சாங்ஸ் தான். அந்த வகையில உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய வெயிட் எப்படி இருந்தது இந்த படத்துல? ரொம்ப சவாலா இருந்திருக்குமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த படத்துல பாட்டு என்னைக்குமே ஈஸி கிடையாது மக்களை, ஏன்னா அது வந்து திருப்பி திருப்பி கேட்டு அது ஹிட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்துல ஏற்கனவே ஆக்சிஜன், தீராத விளையாட்டு பிள்ளைலாம் இன்டர்நெட்ல ஏற்கனவே மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அது பாட்டை ரீச் பண்றது ஈஸி. பட் ஒரு படமா எடுக்கிறப்ப அந்த படத்துக்கு பாட்டை விட முக்கியம் பின்னணி இசை தான். இந்த படத்தின் மிகப்பெரிய ஒரு பலமா வந்து பின்னணி இசை கண்டிப்பா இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஒரு இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல வந்து நானும் கேவி அண்ணாவும் பண்ண இன்டர்வியூல அவரே வந்து சொல்லியிருந்தாரு, இந்த படத்துக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஸோ அதனால வந்துட்டு ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு படம். பார்த்துட்டு படம் பார்த்தது வெறும் சேதுனா மட்டும்தான் பார்த்துருக்காரு இது வரைக்கும். ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லுவாரு, இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா ஒரு சீன் இருக்கும், ஆனால் அதுல ஒரு சீன் முடியறதுக்குள்ளே அதுல ஒரு 3-4 மூடு வந்துட்டு போயிடும், மூட் சேஞ்ச் இருக்கும், பயங்கர வேசியான ஸ்கிரீன் பிளே அண்ட் ஒரு ஃப்ரேம்லேயே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். இங்கே டிஆர் சார் ஒன்று பண்ணிட்டு இருக்காருன்னா பின்னாடி ஒன்று நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆர்ஆர் வாசிக்கிறப்ப டைரக்டர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த சீன் எடுத்தாருன்னு நம்மளுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் கூடவே உட்காந்து இந்த சீன்ல நான் இதை கன்சீவ் பண்ணேன், ஸோ இப்போ ஆடியன்ஸை நான் இப்படி கன்வின்ஸ் பண்ண விரும்புறேன், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவர் கூட உட்காந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட நான் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்ல சென்னையில் நடந்த ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன், அவருக்கு கேவி நான் வந்து ஒரு டீச்சர் இந்த படத்துக்கு மூலமா எங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு ஒரு யங்கான ஒரு யங்ஸ்டர்ஸ் வரப்ப அவங்களுக்கு வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து நான் இது இப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் ஆடியன்ஸ், அப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் ஆடியன்ஸ்ன்னு வந்து எங்க கூட உட்காந்து அவ்வளோ நைட்ஸ் உட்காந்து இவ்வளோ சொல்லி எங்களுக்கு வந்து மிக்சிங்லாம் தொடர்ந்து ஒரு 8 நாள் நாங்கள் மிக்சிங் தியேட்டர்லேயே இருந்தோம். ஏன்னா ஜென்ரல் ஆர்ஆர் முடிச்சுட்டு மிக்சிங் ஃபைனலாக செக் பண்ண போவோம். இந்த படத்தில் அப்படி இல்லை, மிக்சிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கூடவே உட்காந்துருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான படம். ஆர்ஆர்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு கூட இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் தனி ஒருவன், அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி தந்துச்சு. அதுக்கடுத்து நான் இப்போ பண்ணியிருக்கிற படம் கவன், அதே ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு கூட. ஸோ வந்துட்டு அதே லக் ஃபேக்டர் ரிப்பீட் ஆகும். இந்த தடவை கேவி நான் தயவால ரிப்பீட் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ வந்துட்டு எனக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்றேன்னு தெரியல. நானே இசையை பத்தி சொல்ல முடியாது. கேவி நான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், கண்டிப்பா நல்லா சொல்லியிருப்பாரு. இவன் சொல்லி அதை கூப்பிட்டு வந்திருப்பேன். நான் சொல்லுவேன், நான் படம் பார்த்துட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி பேசினா இது வந்து நீங்க ஒரு என்னடா சாப்பிட்டா அப்படின்னு தெரியுமா கதை வேறத்துக்கு போயிடுவேன். அவ்வளோ வேகமாக நடக்கும். இதை சொல்லி கேவி சார் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது கதை இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கதை சொல்லி புரியுறது கஷ்டம். அது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏன்னா விஷுவலாக காட்டிடலாம். அது நான் நிறைய எடிட்டிங் முன்ன பண்ண அப்படிலாம் இருக்கும். அப்புறம் ஒரே சீன் எடுக்கிறதுல சில இடத்துல ரிப்பீட் ஆகும். அதுக்கு வேற மூடு கம்போஸ் பண்ணுவோம் ஒரு சீன். ஸோ அந்த சீனுக்குள்ளே இருக்க நிறைய எலிமெண்ட்ஸு அது டிஸ்டர்ப் பண்ணாம, ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சீனுக்கு எடுத்துக்கூடாது. நான் என்ஹான்ஸ் பண்ணேன். ஆதிக்கு வந்து ஒரு வயசு 25ஆவது, அறிவு 45ஆவது. ஸோ ஜெகன் சார், ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி அந்த வரியை வச்சுதான் அநேகன் நீங்க தான் டைட்டில் கொடுத்ததா கேவி ஆனந்த் தனுஷ் சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. கவனும் ரொம்ப வித்தியாசமான டைட்டிலா இருக்கு. இதுல உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கா? நிறைய டைட்டில் கொடுத்தேன், கேவி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்னன்னா அநேகன் வந்து கேவி வந்து படங்கள் வந்து ஆல்வேஸ் தெரியல, மேபி ஐ டோன்ட் நோ அது எத்தனை டேரக்டர் தருவாங்க. மேபி அவர் என் மேல இருக்க அன்பா இல்லை நட்பா இல்லை மரியாதையானு தெரியல. எல்லாமே இன்ஃபேக்ட் கோல வந்து அந்த பாம் பிளாஸ்ட்ல அந்த சீன்லாம் அந்த நான் பேசுகிற டைலாக்ஸ்லாம் நானே எழுதிட்டேன். எந்த அளவுக்குனா எழுதி அது சுபாக்கு கொடுத்து சுபா வந்து ஒரு கஷ்டமாக 2 வரிகள் மட்டும் தான் டிலீட் பண்ணாங்க. நான் எழுந்து அப்படியே வச்சுருந்தாங்க. ஆல்வேஸ் பி மாற்றான் படத்தில் நாங்கள் நடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த படத்தில் வந்து பார்ட் ஆஃப் நான் தான் டைலாக் கோச். படத்தில் சச்சின் கண்டேகர் அவர் வந்து மராத்தி ஆக்டர், சூர்யா அப்பா நடிச்சாரு. ஸோ கீ சீன்ஸ்க்கு நான் தான் போய் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுத்தேன். இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் நிறைய டைட்டில்லாம் யோசித்தோம். என்னோட ஆசை என்னன்னா டிஆர்பின்றத வச்சு எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தமிழ்லாம் பண்ணோம். பட் கடைசியில் இது வந்து அவர் பண்ணலாம். இதில் வந்து ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் டைட்டிலோடு கேட்குறேன் ஏன் கவன் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ ஜஸ்ட் நோ டிஸ்கவர் ஐ திங்க் கேவி ஆனதுலேயே கவன் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு டி மட்டும் தான் இருக்கு.
கேவியான் தூக்கி மாத்தினா இட்ஸ் ஒன்லி ஒரு டீ தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஐ திங்க் ஸோ அது ஆப்வியஸ் அவரோட டைட்டில் இப்போ ஐ ஜஸ்ட் டிஸ்கவர். ஸோ ஐ டோன்ட் நோ, இட்ஸ் a word play, amazing word play. கேவியான் வந்து நோட்டீஸ் பண்ணி படம் எக்ஸ்ட்ரா ஒரு டீ மட்டும் தான் இருக்கு, அது எடுத்தா கடன் அப்படியே வந்து. ஸோ இது அவரோட இதுதான். அண்ட் பட் ஐ கெஸ் இதோட இதுனா ஒரு டைட்டில் வச்ச கபிலன் வைரமுத்து அவங்களாம் டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் அது வெளியே சொல்லவே இல்லை, டைட்டில் சொல்லவே இல்லை. திடீர்னு ஒரு நம்ம ஐ திங்க் இதோட பெஸ்ட் டைட்டில் வேற இருக்கும். எப்படி சொல்றது, நெத்தி அடி மாதிரி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம் ஜி. ஜி வணக்கம் ஜி. ஜி என்னோட கேள்வி என்னன்னா, முன்னாடி படத்தோட இந்த படத்துல என்ன வித்தியாசம் உங்க ரசிகர்கள் எதிர்பார்த்து வரலாம்? இன்னொரு ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு, இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாய்ப்பு தேடி வர இளைஞர்களுக்கு உங்களோட கருத்து என்ன? நீங்க பல இன்னல்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட கருத்து. அவ்வளோதான். முதல்ல ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசம் எதிர்பார்த்து வரேன். அது பெரிய பேர்டன் ஆக்சுவலாக. ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசம் என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் கதை, படத்தோட கதை தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கதையும் கதை சொல்லும் விதம் தான் வித்தியாசம். நடிகன் அதுக்குள்ளே இருக்க தான் முடியும், அதை தாண்டி இருக்க முடியாது நான் நம்புறாரு. அதுக்குள்ளேருந்து ஒரு சின்னதாக கேம் விளையாடி போனாங்க எங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கும், நீங்கள் ரசிக்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு நான் ஆக்சுவலாக சின்னதாக ஒரு கேம் அரசியல் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த படம் வந்து நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது எப்பா படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு படத்துக்கு போனிச்சுன்னா இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், உங்களை ரொம்ப என்கேஜ் பண்ணும். 100% கேரண்டி. படம் வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணாது, உங்களோட அறிவு சார்ந்த சில கேள்விகளையும் நீங்கள் நம்புகிற சில விஷயம் சார்ந்த சில கேள்விகளையும் படம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கடைசியாக படம் முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் எங்களுக்கு சொந்தமானது, கமெண்ட் படத்துக்கு சொந்தமானது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க, பேசுவீங்க, இது எப்படி சொல்லப்பட்டதுன்னு யோசிப்பீங்க, படத்தில் சொன்ன கருத்துக்களை யோசிப்பீங்க. ஸோ படம் உங்களை படம் பார்த்து முடிச்ச ஒரு 10-15 நிமிஷம் படம் உங்களை டாமினேட் பண்ணும். அப்படிதான் அந்த படம் நான் நம்புறேன். அப்புறம் சினிமான்னு இல்லை, எந்த இடத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு போன நினச்சாலுமே முயற்சி பண்ணணும் இல்லையா? அப்புறம் எடுத்தோடனே எல்லாருமே வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன் நான், சான்ஸ் எடுக்கும் சொல்லி ஏதோ ஒரு கற்பனையில் ஒரு இமேஜினேஷனில் அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க. அது பர்டிகுலர் சொல்ல முடியல, அவங்க ஒரு கனவு காண்றாங்க. கனவு காண்றது தான் நல்லது, ஆனால் அதை தாண்டி அதுக்கான வேலைகள் எந்த வழியாக போகலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பாதைகளை தேர்ந்தெடுக்கிறது முக்கியம். அப்புறம் அறிவுரை கேட்கறது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கணும், நடந்தால் தான் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து நிறைய உங்களை கேள்வி கேட்டு தூக்கி போட்டு பிரிச்சாதான் அறிவு வரும். எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னு அர்த்தம். எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஐயோ மற்றவங்களாம் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறத லைஃப் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்படி இதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு லைஃப் சொல்லிக் கொடுக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு இடத்த அடையும் போது அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறது வைக்கப்படுற டெஸ்ட்டு தான் அது. ஆக்சுவலாக டெஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்க, அப்படின்னா ஒரு ரிசல்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். டெஸ்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது உங்களோட சொந்த அறிவு. விஜய் சேதுபதி வந்திருக்கா, இல்லை இப்பா பாரி வந்திருக்காப்புல, இல்லை மரோனா வந்திருக்காங்க, இவங்களாம் வாழ்க்கையில் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்குறது. நம்மளை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். ஜெயிக்கிறதுங்கிறது மற்றவங்களையும் உலகத்தையும் ஹேண்டில் பண்ண நினைக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வரணும். ஒரு இடத்த நோக்கி போகிறது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது. முதல்ல நம்மளை மதிக்கணும், நம்மளை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நமக்குள்ளே இருக்கிற அவன் யார், அவனோட பிக்சர் என்ன, அவனோட செயல்பாடு என்ன, அதை சிந்திக்கணும் முதல்ல. ஆக்சுவலாக இது சார்ந்து முன்னேறி நம்ம புத்தகத்தை படிக்கிறது இல்லை. ஏன்னா நான் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பேன், அதே சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ண அவசியம் இல்லை. நான் வேலையை ஹேண்டில் பண்ணியிருப்பேன், நீங்கள் அப்படியே ஹேண்டில் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தான் ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, மேபி இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட போட்ட சண்டையாக இருந்தாலும் சரி, ஹோட்டல் போய் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நேற்று அவர் போனாலும் கிளீச்சிக்கு தானே அது அவர் தேடி இருக்காருன்னா அவருக்கு அது அவரோட சொந்த இது தான் வச்சு. ஸோ எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்மளோட சொந்த அறிவு, அது சார்ந்து தான் நம்ம பிரச்சனை அப்ரோச் பண்ணுவோம். அதுதான் நடக்கும். சரி, நம்ம கையில் தான் இருக்கு. தேங்க்யூ. சரி, பாடலை பற்றி முதல்ல கேட்டீங்கல்ல, பாடலை பற்றி நான் சொல்றேன் ஒரு சில விஷயம். ஏன்னா இந்த ஹாப்பி நியூ இயர் வந்து நியூ இயர்க்கு வந்துருச்சு.
அன்றிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த பாடலை எல்லாரும் கேட்டு, ஏன்னா நைட்ல என்னுடைய வேலை இருக்கிறதுனால வானொலியில ஒரு நாளைக்கு 2 பேராவது இந்த 3 மணி நேரத்துல அதில் உள்ள 2 பாட்டை கேட்டுருவாங்க. ஒன்று தெரியாத விளையாட்டு பிள்ளையும், இன்னொன்று வந்து ஹாப்பி. ஏன்னா எல்லாரும் ஜாலியாக இருக்கிறத ஆசைப்படுறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பாட்டு ஹிட் ஆகுதுன்னு சொன்னா இந்த அளவுக்கு மலேசியாவில் பிரபலமாக போயிட்டு இருக்குது. அந்த படத்துடைய காட்சி பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும்ல. ஓகே, நன்றி. கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி. இதே நேரத்தில் மேலும் எல்லாத்துக்கும் பொதுவாக நன்றி சொல்வதற்காக ஜெனரல் மேனேஜராக இருக்கக்கூடிய திரு முத்து அவர்களை அழைப்போம். ஒரு விஷயம், நான் முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. என்னோட படத்தில் 16 படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆக்சுவலாக. அப்புறம் இங்கே வந்ததுல வந்து எங்களை கூட்டு வந்து இங்கே தங்க வச்ச வரைக்குமே சரி, அவ்வளோ அழகான ஒரு ஹாஸ்பிட்டல், அவ்வளோ மரியாதை, அழகாக கவனிச்சுட்டாரு. ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்குது சார். எங்களை கவனிச்சுட்டு அந்த மனுஷன் யாரும் கூட தெரியல. அவருக்கு ஸ்மூத் சார் சரி அவங்க போயிட்டு. அப்புறம் சாரி மேடமும் சரி, அப்புறம் பார்த்திபன் அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவங்க அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு நாங்கள் இலவச டிக்கெட் கொடுத்துருக்கோம், காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட். முதல் நாளே நீங்கள் போய் பார்க்க முடியும். ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்தவங்களுக்கு உங்களுடைய ஃபோல்டர் நாங்கள் வச்சுருக்கிறோம்.